ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோட்டத்தில் கொத்தமல்லி அறுவடை பண்ணணும். அந்த வீடியோ தாங்க உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா போட்டு கிட்டத்தட்ட 60 நாள் பக்கம் ஆச்சுங்க. இந்த இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 15 நாள் ஆனதுங்க. அப்பப்போ முளைச்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சமாக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில், அந்த மே கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. முளைச்சதில் பாதி பார்த்தீங்கன்னா கருகிருச்சு. வெயில் வந்து தாங்க முடியாமல் ஃபுல்லாக பாதி கருகிருச்சு, பாதி வந்துட்டு தான் முளைச்சி வந்திருக்குது. ஒரு 25 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முளைச்சி வந்துருந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா மழை, அப்படியே வெயில் கம்மியானதுக்கப்புறமா மழையுமே வெயிலுமே மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லு மட்டும், களை பில் மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு உரம் மட்டும் கரைச்சி விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைங்க. மழை வெயில்னு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லிக்கு நல்லா ஒரு கிளைமேட்னே சொன்னாங்க. நல்லா இந்தளவுக்கு நல்லா காடு மாதிரி நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. ரொம்ப மழை பெஞ்சாலும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையில் அடியில் இருக்கிற தலை ஃபுல்லாக வந்து அழுகி போயிருங்க. மழை பார்த்திங்கன்னா நல்லா கொசு கொசுன்னு பேஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கி, இந்த மாதிரியே மாற்றி மாற்றி இருந்தங்காட்டி தலை பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகலை. அடியில் இருக்கிற தலை பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பழுத்து இருந்துச்சு. மற்ற எல்லா வெள்ளாமையும் பண்ணுறதுக்கு இந்த மல்லி பார்த்திங்கன்னா 45 நாளையிலேருந்து ஒரு 60 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். போட்டதுலேருந்து ஒரு 60 நாளையில் அறுவடை பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனால் விலையே இல்லைங்க. நம்ம எடுக்கிற சமயத்தில் விலை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லக்கு தானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிலோவே பார்த்திங்கன்னா 3 ரூபா 4 ரூபா இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளே மொத்தமாக கொடுத்துட்டோங்க, கிலோ 3 ரூபா அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழை மட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற நாரத்தை கிழிச்சிட்டு அதை வந்து கட்ட போகிறாங்க. அந்த கட்டுறதுக்கு இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிலோ 3 ரூபாய்ங்கிறது பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. டோட்டல் லாஸ்ன்னு தான் சொல்லலாங்க. நான் போட்ட வெள்ளாமே வந்து அழிக்க முடியாது இல்லைங்களா, அதனால சரி ஏதோ போகிற விலைக்கு போட்டு அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டோங்க வியாபாரி வர சொல்லி. அவங்களே பார்த்திங்கன்னா ஆளுகளோடு வந்து அவங்களே கட்டி எடை போட்டு ஒரு சாக்குக்கு வந்து 50 கிலோ அப்படின்னு வச்சு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மல்லித்தழை பார்த்திங்கன்னா எப்போ விலை ஏறு எப்போ விலை கம்மியாக இருக்குதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 80 ரூபா 70 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிங்க. அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி 3 ரூபா 4 ரூபாய்க்கு வந்துடும் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானுங்க நம்ம எதிர்பார்ப்போம். சரி இந்த டைம் ஒரு அளவுக்கு விலை கிடச்சா பரவாயில்லைன்னு நாம் நினைப்போம். ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா அடிமாட்டு விலைக்கு போகுங்க. இந்த கொத்தமல்லி தழை பிடி கட்டுறது பார்த்திங்கன்னா நாம் கட்டினா எவ்வளோ டைட்டாக கட்டினாலும் கடைசியில் சாக்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா லூஸாக போயிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து டெய்லி கட்டி பழக்கமானங்காட்டி நல்லா ஒரு இப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி 2 சுற்றுறாங்க, டைட் ஆகிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் மாற்றி தூக்கி போடுறாங்க. ஒரு கட்டும் கூட வரலைங்க. காடு ஊரம் ஒரு 3000 முடி பக்கம் முடிங்கியிருப்பாங்க. ஒரு கட்டும் கூட வரலைங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க.
காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கட்டு பிடுங்கி ஒவ்வொரு குமியாக வச்சு அப்படியே ஈரச்சாக்கை நனைச்சி அப்படியே மூடி மூடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்கு 50 கிலோ 50 கிலோ பையில் ஒரு 53 கிலோவாக வச்சுக்குவாங்க. எடை குறையும் இல்லைங்களா, அதனால 53 வச்சு நம்மளுக்கு 50 கிலோ கணக்கு போட்டு எவ்வளோ சாக்கு என்னன்னு சொல்லி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டல் லாஸ் தான், வேறு வழி இல்லை. இப்படியே காட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்குலேயும் பார்த்தீங்கன்னா 53 கிலோவாக வச்சுட்டு எடை பிடிச்சி போட்டுக்குவாங்க. அப்புறம் அப்படியே அதை மூட்டையாட்டை கட்டி லோடு ஏற்றிக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.